ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோமதி நாராயணன் பேசுகிறேன். இது என்னோட செகண்ட் வீடியோ. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா, அந்த வீடியோ கேட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேருக்கு மேலே அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணி ஒரு 20 டேஸ் பக்கமாக ஆயிடுச்சு. விஷயத்துக்கு இப்போ வருவோம். நம்ம அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ராடக்ட் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்ததுனால தான் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். சாதாரணமாக இப்போ நம்ம யார்ட்டையுமே என்கிட்டயே சில பேர் கேட்டாங்கன்னா, உங்களோட 5 இயர்ஸ் பிளான் என்ன, அடுத்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பிளான் சொல்லி கேட்டாங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நல்ல வீடு, சொந்தமாக ஒரு காரு, இந்த மாதிரி தான் நம்ம சொல்வோம் வெளியே சொல்லும்போது. ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னென்னா, கடவுள்கிட்ட வேண்டும்போது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், எனக்கு நல்ல சுகத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம உண்மையை பேசுவோம். இப்போ நம்ம சொந்தமாக கார் வேணும், சொந்தமாக வீடு வேணும், சொந்தமாக என்னென்னமோ கேட்குறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான, ஸ்டே லைஃபான, ஸ்டே ஃபிட்டான ஒரு உடம்பு வேணும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை நம்ம செய்ய முடியலனா கூட மற்றவங்களை வச்சு செய்ய வைக்கலாம். பட் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஹைஜீனிக்காக தான் சாப்பிட்றேன் சார், வெளியே எந்த ஃபுட்டும் அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை, வெறும் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதில்ல அப்படிம்பாங்க. அப்படி சாப்பிட்டோம் அவங்களுக்கு ஏன் உடம்பு ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் ஏன் வருது, அது ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு யாருக்காச்சும் தெரியுங்களா? அதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான். நம்ம என்ன தான் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது நம்ம ப்ராப்பர் நம்ம உடம்புக்கு போய் சேரணும். அப்படி சேரலைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்துட்டு தான் இருக்கும். அதனால தான் அந்த காலத்துலேயும் சொன்னாங்க, உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டான உணவை கரெக்டாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மருந்து தேவையில்லை, அதுவே மருந்தாக யூஸ் ஆகும் நம்ம உடம்புக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம மருந்து தான் உணவாகவே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட பேர்கிட்ட கேட்டிங்கன்னா காலையில் ஒரு 20 மாத்திரை, மத்தியானம் ஒரு 10 மாத்திரை, நைட்டு ஒரு 20 மாத்திரை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மருந்தை தான் உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி இல்லை அவங்களுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வையோ இல்லை முடி கொட்டுறதோ இல்லை வெள்ளையாகிறதோ இல்லை ஹெல்த்தி விஷயத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அவங்களாம் அப்போ சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபுட்டு, அது இயற்கையாகவே அமைஞ்சது. பட் இப்போ நம்ம அப்படி இல்லை, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே மேன்மேட் ஃபுட்டு, மனிதர்கள் தயாரிக்கும் உணவு தான். அவங்க என்ன டிசைன் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அது அவங்க தப்பும் இல்லை, நம்ம தப்பும் இல்லை. ஏன்னா காலங்கள் அப்படி மாறிக்கிட்டே இருக்குது, எல்லாம் எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓட்டத்தில் லைட்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகலாம் தான் பார்க்குறோம் ஒழிய உடம்பு ஆரோக்கியத்தை யாரும் பார்க்குறது இல்லை. நம்ம என்னதான் எவ்வளோதான் ஓடினாலும் எவ்வளோதான் பொன்பொருள் சேர்த்தாலும் அதை கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாப்பதுக்கோ இல்லை அதை அனுபவிக்கிறதுக்கோ நமக்கு உடம்பு இருந்தால் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அதுக்கு இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு பேலன்சிங் இருக்கும். அதாவது சொல்ல வந்தோன்னா, ஒரு பொருள் நிலைச்சி நிற்கணும், இல்லை ரன்னிங் ஆகணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணாலும் ஃபிசிக்ஸ் என்ன சொன்னால் ஒரு பேலன்சிங் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ் தான் ஒமேகா அப்படிம்பாங்க. நம்ம வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனது தான் நம்ம எங்கே படிச்சிருப்போம். கோடிக்கணக்கான செல்களால் ஆனது தான் நம்ம உடம்பு. ஸோ அந்த செல்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக போடணுமோ அந்த செல் தான் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அந்த செல் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள மெயின் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா தான். ஒமேகாவில் வந்து பார்த்திங்கன்னா 3, 6, 7, 9 இப்படி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 வெர்சஸ் ஒமேகா 6. இந்த ஒமேகா 3ங்கிறது தான் நம்ம என்ன ப்ராடக்ட் சாப்பிட்றோமோ, லைக் என்ன இப்போ ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றோம் இல்லை ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றோன்னா விட்டமின் சி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதில் விட்டமின் சி மட்டும் தனியாக எடுத்து நம்ம எனர்ஜெட்டிக்காக கொண்டு வந்துட்டு அதனோட கழிவுகளை வந்து வெளியே தள்ளுற வேலை தான் இந்த ஒமேகா 3ங்கிறது பார்த்துட்டு இருக்கு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன் அந்த ஒமேகாவோட ஃபங்க்ஷன் எப்படி நம்மகிட்ட இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1850லலாம் வந்து 1:1ங்கிற ஃபார்மேஷனில் இருந்தது. ஒமேகா 3 1 இருந்துச்சுன்னா ஒமேகா 6 1 இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சயின்ஸ் ரெக்கமெண்ட் என்ன பண்ணுறதுன்னா ஒமேகா 6 3, ஒமேகா 3 வந்து 1 இருக்கும். அதாவது 3:1ங்கிற கான்செப்டில் இருந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன் 1960, அதாவது நம்ம அப்பாவோட காலத்தில் இது வந்து எப்படி டேர்னிங் ஆயிடுச்சுன்னா 4:1. ஒமேகா 6 4 இருந்ததுன்னா
ஒமேகா 3 ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இது நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா 4 வில்லன்கள் இருந்தால் ஒரு ஹீரோ அது ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணுறது மாதிரி ஈஸியாக சொல்ல போகணுன்னா, அப்போது 1960 நம்ம அப்பா பீரியடில் இருந்தது. இப்போ நம்ம காலத்தில் எப்படி இருந்ததுன்னா 21:1ங்கிறது நார்மலாக சொல்கிறாங்க, பட் அப்படி கிடையாது. அதாவது 2020 வந்து பார்த்தீங்கன்னா 21:1, ஒமேகா 6 21 இருந்துச்சுன்னா ஒமேகா 3 வந்து 1 இருக்குது. இந்த கான்செப்ட்ல இருக்குது. அதாவது எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 5 மடங்கு மேலே 1960க்கும் 2020க்கும். இப்போ 2025 கரண்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு 20 நாள் கழிச்சு தான் வந்தது. அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 87:1, அதாவது ஒமேகா 6 87 இருந்துச்சுன்னா ஒமேகா 3 ஒன்று தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஒமேகா 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 87 ஒமேகா 6ஓட ஃபைட் பண்ணணும் அப்படின்னா பாடி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு வீக் ஆகும் பாருங்கள். இல்லை என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ இதுதான் அதில் உள்ள கான்செப்ட். இன்னொரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:130 140 சம்திங் வந்து இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே இன்னர் பாடிக்குள்ளே நடக்கிறது தெரியாது. என்னைக்கோ ஒரு நாள் என்ன வேணாலும் ஆகலாம். அதுதான் நம்ம ஒமேகா பேலன்ஸிங்கிறோம். இந்த ஒமேகா பேலன்ஸிங்கிறது இதுதான். இது எப்படி சார் ஒமேகா பேலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிலே வந்து ஆக்சுவலி இது டெஸ்ட் பேஸ்டு நியூட்ரிஷன் தான் சொல்லுவாங்க. இது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா டெஸ்ட்டோட கிட்டு 2 கொடுப்பாங்க நம்ம இந்த ப்ராடக்டோட. ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெஸ்ட்டு வந்து நம்ம பிளட்டை வந்து டெஸ்ட் எடுத்து யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற நார்வேல உள்ள விட்டாசன் சொல்லி ஒரு லெபார்ட்ரி இருக்குது, அதுக்கு அனுப்பிச்சு விட்டணும். நம்ம இந்தியன் போஸ்ட்லேயே போட்டாலே அவங்களே நம்ம டெல்லியில் இருக்கிற ஸ்வீடன், அதாவது நார்வேவோட எம்பசிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அங்கே கொடுத்துருவாங்க விட்டாஸ்ன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம லேட்டர் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த விட்டாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லேப் தான். மனுஷன் இந்த டெலஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி இந்த பயோ லேப்பில் வைப்பாங்க மைக்ரோஸ்கோப், அந்த மாதிரி வச்சு பார்க்குறது கிடையாது. நாட் டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ் தான். இந்த லேப் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இது அங்கே தான் நம்மளோட டெஸ்ட் எல்லாமே போகும். நம்ம நேம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரு ஒரு மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் நம்மளோட பிளட் டெஸ்ட் வந்துடும். அந்த பிளட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஜினோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நம்ம ரெஃபர் நம்பர் கொடுத்தோம்னா நம்மளோட டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பார்ட், அது மூலியமாக தான் தெரியும். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்து 4 months 120 days இந்த ப்ராடக்ட் எடுங்க. எடுத்துட்டு அகைன் ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸு கண்டிப்பாக 95% பேலன்சிங்கில் வந்துடும் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இம்பேலன்ஸ்னால என்ன ஆகும், ஒமேகா 6 அதிகமாகும், ஒமேகா 3 வந்து கம்மியாகும். இந்த குறைபாடுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதாவது வந்து டக்குன்னுலாம் எதுவுமே செய்ய முடியாது. ஹேர் ஃபால்ஸ், அதாவது ஹேரோட முடிவோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தெரியாது, ஆனால் இது எதுவுமே ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகும். அப்புறம் ரெடியூஸ் ஆர்கன் ஃபங்க்ஷன் கம்மியாகும். அது இல்லாமல் ஜாயிண்ட் பெயின், ரொம்ப முட்டி வலிக்கிறது, கை கால் வலிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ இம்பேலன்ஸ்னால ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த செல்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் இதில் காமிச்சிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஒமேகா 6 எவ்வளோ ஹார்டாக இருந்ததுனால எப்படி போகுது அப்படின்ட்டு. நார்மல் ஃபங்க்ஷன், அந்த க்ரீனிஷாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன். அதாவது ஒமேகா பேலன்ஸ் வந்து 3:1ங்கிறதுல ஃபங்க்ஷன் ஆகிறது எப்படின்ட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம உடம்புல நடக்கிற ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி தான் நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருப்போம். நேற்று வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தார், என் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தார் சார், அவருக்குலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் காரணம். மேலோட்டமாக பார்க்கறது வேற, நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குங்கிறது வேற. நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு டாக்டர் சர்ஜன், ஹார்ட் சர்ஜன் இருந்த மாதிரி தான். ஸோ அதனால நம்ம உள்ள இன்னர் பாடிக்குள்ள என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒமேகா நம்மளுக்கு பேலன்சிங்காக இருக்கா இம்பேலன்சிங்காக இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த மருந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறதுங்க சார் அப்படின்னா, எதுவுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். உடம்புக்குள்ளே என்ன தேவை இருக்குங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 days மினிமம் 4 months எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல நல்லா சேஞ்சஸ் இருக்கும். என்கிட்ட இந்த 10 days முன்னாடி, அதை 15 days எடுத்துகிட்டு இருக்காங்களே, இந்த more than 10 people வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான், சார் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் தெரியுது,
அப்படின்ட்டு அவங்க எடுத்து ஒரு 10-15 நாளே நம்ம ஃபுல்லாக இருக்காது. ஆக்சுவலி ஓரளவுக்கு நம்ம சேஞ்சஸ் தெரியும், நம்ம பாடியில் என்ன நடக்குங்கிறது நல்லா தெரியும். அதுக்கான டெஸ்ட்டு அதாவது அதை நம்ம நேரே பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நானே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2வது மாதம் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 3வது பாட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ சரி நிறைய சொன்ன மாதிரி தான் இந்த சைனஸ் இருந்தது, ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் இப்போ எனக்கு 70% எனக்கு போயிடுச்சு. அது அப்படி என்ன சார் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா எசன்ட் ஆயில், அதாவது பேலன்ஸ் ஆயில் அப்படிம்பாங்க. இதில் என்னென்ன இருக்கு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ml பாட்டில். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 60% பியூர் ஹை கிரேடு ஃபிஷ் ஆயில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சின்ன சின்ன மீன்கள்லேருந்து கிடைக்கிற ஃபிஷ் ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் 60% இருக்கு, சஸ்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 40% பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹார்வெஸ்ட் ப்ரீமியம் வெர்ஜின் ஆலிவ் ஆயிலோட 40% இருக்கு. அது இல்லாமல் விட்டமின் D3 இருக்கு, விட்டமின் E, அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உள்ள இருக்குது இதுக்குள்ள. உடனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரலாம், சார் ஃபிஷ் ஆயில்னா மீன் தானே சார், மீன் மாத்திரை தானே சார். நான் ஏற்கனவே எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் சின்ன பிள்ளையிலேருந்து. நானும் சின்ன பிள்ளைங்க எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஒரு பீரியடில் அது ஒரு கிரேஸாகவே சாப்பிட்டுட்டு இருந்தோம். மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த மீன் மாத்திரை, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு வேலிடிட்டி இருக்கு. எப்படின்னா இந்த ப்ராடக்ட் எடுத்தோம்னா நம்ம எவ்வளோ நேரம் இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். சம்டைம்ஸ் டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. நம்ம டயர்டாக இருக்க ஒமேகாவோட 3யோட டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா சில டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 hours தான் இருக்கும். சில ஆயில்ஸ், நாட் டேப்லெட், எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். கான்செப்ட் ஒமேகா 3யோடது ஃபிஷ் டேப்லெட், ஃபிஷ் ஆயில் டேப்லெட் இல்லை ஃபிஷ் ஆயில் எனிதிங். சில கான்சன்ட்ரேட்டட் பார்த்தீங்கன்னா 9 hours வரைக்கும் இருக்கும். சில இது பார்த்தீங்கன்னா காலிவர் ஆயில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் 15 hours இருக்கும். அதாவது மாத்திரைனா நம்ம மார்னிங் ஒன்று போடுவோம், 5 hours நான் கரெக்டாக மார்னிங் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட் ஒன்று, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இதில் எசன்ட் ஆயில் பொறுத்தளவு, ஜின்ஜினோ எசன்ட் ஆயில் பொறுத்தளவு 35 hours நம்ம பாடியில் கண்டென்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்போ 35 hours ஆல்மோஸ்ட் 1.5 நாள் சார், 1.5 நாள் குடிக்கலாமான்னா அப்படி கிடையாது. இவங்க சொல்கிற என்னன்னா டெய்லி 24 hours ஒன்ஸ். டெய்லி மார்னிங் எடுக்கிறீங்கன்னா மார்னிங், மதியானம் எடுக்கிறீங்கன்னா மத்தியானம். மார்னிங் சாப்பிட்டு எடுக்கலாம், இல்லை எர்லி மார்னிங் எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வெயிட்டுக்கு தக்கன அது எப்படிங்கிறத சொல்ல. வெயிட்னா ஒன்றும் இல்லை, 10 kg பார்த்தீங்கன்னா 1.5 ml. இப்போ நான் 80 kg இருக்கிறேன், 80 kgனா 12 ml டெய்லி நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அது செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு அது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக கூட நம்பர் இருக்கும், கேட்கலாம் என்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத. இந்த எசன்ட் ஆயில்ங்கிறது ஒரு எனர்ஜெட்டிக் ஃபார்முலா மாதிரி தான். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி பாலிஃபெனால் இருக்குது, அப்புறம் ஒமேகா 3, EPA, DHA, DPA. இந்த EPA, DHAங்கிறதுல ஒரு அமிலங்கள், ஆசிட் அப்படிம்போம். உடனே நீங்கள் பயந்துக்கணும், ஆசிட்டா என்ன சார் ஆசிட்லாம் சாப்பிட சொன்னீங்க. ஆசிட்ங்கிறது ஒரு அமிலங்கள், நம்ம படிச்சுட்டு போய் வச்சுன்னு போயிடலாம். அமிலங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எவ்வளோ முக்கியங்கிறத. அப்புறம் விட்டமின் D3 இருக்குது, அப்புறம் நேச்சுரல் சோர்ஸ் இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்குது. நான் சொன்னால விட்டமின் E இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோசேஜ் பை வெயிட்லாம் இருக்குது இதில். இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னா அது ஒரு கண்ட்ரிக்குள்ளே வர்றதுனா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சாதாரணமாக ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி பேசிடுறோம். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சில ப்ராடக்ட்ஸ் இல்லை, இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் சரி, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் சரி, அதுக்கும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹை குவாலிட்டி அண்ட் ஹை கேர் உள்ள சர்டிஃபிகேட்லாம் நிறைய இருக்குது. அதுதான் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம இந்தியன் பொறுத்தளவு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI சர்டிஃபிகேட் தான் முக்கியம், அது வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் வேர்ல்டு லெவலில் என்னென்ன வாங்க முடியுமோ, என்னென்ன சர்டிஃபிகேட் மோர் தென் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 சர்டிஃபிகேட் இருக்கும் நினைக்கிறேன். 14 சர்டிஃபிகேட் மேலே வச்சுருக்காங்க அவங்க. அதனோட பிக்சர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒவ்வொன்றும் நம்ம டைம் பத்தாது ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா. ஸோ இதெல்லாம் சர்டிஃபிகேட் இருக்குங்கிற மாதிரி எனக்கு காமிச்சு. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 6 months to up to 100 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 6 மாதத்துலேருந்து 19 years வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வரும், பிரெயின், இம்யூனிஷன்ஸ், க்ரௌத்து, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அது 20 yearsக்கு மேலே என்னென்ன ப்ராப்ளம் வரும், பிரெயின், ரீப்ரொடக்ஷன்ஸு, ஸ்கின்னு, ஹேர் ஃபால்ஸு, நெயில்ஸ், அந்த மாதிரி சம்திங், ஜாயிண்ட் பெயின், அந்த மாதிரி இருக்கிறது காமிச்சிருக்காங்க. ஆஃப்டர் 50 years அப்படிங்கும்போது என்ன நடக்கும், நம்மளுக்கு ஹார்ட்டில் பயங்கர ப்ராப்ளம் வரும், பிரெயின் மறதி ஜாஸ்தி, அந்த மாதிரிலாம் நிறைய வரும், இம்யூனேஷன் கம்மியாகும், அந்த மாதிரி இருக்குது. ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஒரு 70, 80, 90 அந்த பீரியடில் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு டோட்டலாகவே நம்ம எல்லாமே இழந்த மாதிரி இருக்கும் உடம்புல. ஸோ இது எடுத்துக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 monthsலேருந்து 6 மாத குழந்தையிலேருந்து to 100 years வரைக்கும் உள்ளவங்க எடுத்துக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறோம் இது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்க்குறது EFSA. EFSA என்னன்னா
இப்போ வந்து இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் உள்ள யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி FSSAI சர்டிஃபிகேட்டுங்கிறோமோ அந்த மாதிரி EFSA யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு டோட்டலாக 18 டைப்பாக 18 வகையான ப்ராப்ளம்ஸை வந்து இவங்க க்யூர் மீன்ஸ் எப்படின்னா பேலன்சிங் பண்ணுறது மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மல் பிரெயின் ஃபங்க்ஷன், நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன், நார்மல் இம்யூனோ ஃபங்க்ஷன், நார்மல் விஷனு, டீத்து, பிரெயின் டெவலப்மெண்ட்டு, போன் ஸ்ட்ரக்சர்ஸு, அந்த மாதிரி நிறைய பிளட் ப்ரெஷர்ஸு, செல் டிவிஷன்ஸ் உள்ளது, நார்மல் எவ்வளோ நிறைய மசில்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான ப்ராப்ளம். இதை நீங்கள் மெதுவாக பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கேட்லாக் வேறு அப்லோட் பண்ணுறேன் நான், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ நம்ம அப்போ பேசினது தான் இது. இந்த 120 days ரெகுலராக நம்ம உடம்பு முக்கியங்கிற சொல்லி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 95% அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. 95% வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரி பேலன்ஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை இவங்க கொண்டு வரோம். ஒரே ஒரு விஷயம் சார், நம்ம வந்து எதுவுமே நடக்காத வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு குறைபாடோ இல்லை ஒரு பெயினோ வரும்போது தான் நம்ம மனசு உள்மனசு நமக்குள்ளே சொல்லும், ஐயோ எப்படியாச்சும் இதுலேருந்து வரணும், இனிமேல் நான் அதை தொடமாட்டேன் இதை தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ரெடி ஆகி 10 நாள் கூட இருக்காது. அதுக்கப்புறம் அகைன் நம்ம அந்த ரூட்டுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். திடீர்னு ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐயோ அப்படிங்கிற பயந்துட்டு ஒரு 10 நாள் ரெகுலர் மெடிசனாக ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அகைன் கோ டு நம்ம அந்த ஆயில் ஐட்டம் எடுக்கிறதுக்கு தான் மனசு போகும். நேச்சுரலி அது யாராக இருந்தாலும் அப்படி தான் போகும். ஸோ நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம சேஞ்சஸ் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அது பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லது. அதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத டாக்டர் அட்வைஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபீல் குட், ஸ்டே ஃபிட் அண்ட் பி ஹெல்த்தி, இதுதான் இதனோட கான்செப்ட். இப்போ நிறைய ப்ராடக்ட் பார்த்துருப்போம். நிறைய ப்ராடக்ட்டுக்கு நிறைய நடிகர் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க, அம்பாசிடர் மாதிரி வருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு மேக்ஸிமம் அம்பாசிடர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மேன், அத்லட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, ரேசர், பைக் ரேஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்டுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஜின்சினோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 years கம்பெனி. மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடனு. இங்கே வந்து டெல்லியில் நம்மளுக்கு இம்போர்ட்டர் சேம் அவங்களே தான் பண்ணுறாங்க. ஜின்சினோ இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு டெல்லியில் இருக்க ஆஃபீஸு. அது இல்லாமல் இந்த மோர் தென் 100 அதாவது 140 கண்ட்ரிஸ் பக்கமாக இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years 3 years இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 4 months 5 months அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்து இயர்லியராகவே கிடைச்சது, நம்ம சந்தோஷப்படுவோம். இதுதான் நம்ம சொன்னது டெஸ்ட் பேஸ்டு நியூட்ரிஷன் கம்பெனிங்கிறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து 2020 எப்படி இருந்தது, 2035 எப்படி இருக்கும், 2050 எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறாங்க. கடைசியாக நம்மகிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, வாட் யூ ரியலி வாண்ட், உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ரொம்ப சந்தோஷம் வேணும், பெட்டர் ஹெல்த் வேணும், மோர் மணி வேணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா அப்கிரேட் பண்ணணும், இப்போ சொசைட்டியில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா பில்டப் பண்ணணும், இந்த மாதிரி தான் நினைப்போம். ஸோ அந்த இதை ரியலைஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த ஹெல்த்தி இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். நம்மளோட என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கான ஒரு அடையாளத்தை நம்ம எப்போயுமே விட்டு செல்லணும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது. அதுதான் கான்செப்ட். இப்போ கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ எல்லாருமே நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு கம்பெனியாக இருக்கிறது வந்து ஆப்பிள் கம்பெனி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதனோட கோஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவர் 2011 அவரோட 56வது வயசில் வந்து கேன்சர்னால் இறந்துட்டார். அவர் இறக்கும் தருவாயில், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு இமெயில் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த வர்த்தகத்தில் வந்து நம்ம எவ்வளவோ ஆல்மோஸ்ட் நான் டாப்புக்கு வந்துட்டேன், மற்றவங்க பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சக்ஸஸ் மேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நோய்வாய், அதாவது வந்து எனக்கு இந்த கேன்சர் வந்ததுலேருந்து படுத்த படுக்கையானதுக்கப்புறம் என் வாழ்வில் நடந்த மொத்த தருணத்தையும் யோசிக்கும் போது அதில் எனக்கு கிடைச்ச அங்கீகாரமோ இல்லை சக்ஸஸோ இல்லை நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சுக்க சொத்தோ இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. இந்த மரணத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. நான் என் நண்பர்களுடனும், அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் குடும்பத்தார், ஃபேமிலி, இவங்க கூட இருந்த தருணம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதை தான் இப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு சொல்கிறது என்னென்னா, நான் வந்து நல்லா பிஸியாக இருக்கும்போது நான் எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு, இப்போது எனக்கு கார் ஓட்டுறதுக்குன்னா ஒரு டிரைவர் வச்சுக்கலாம், இல்லை என்னோடய பிஸ்னஸை மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி நிறைய நான் ஆள் போட்டிருக்கேன். என்னோடய வேலைக்கு பதிலாக இல்லை என்னோடய கம்பெனியை நான் வந்து டாப் மோஸ்ட் கொண்டு வர்றதுக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தான் அதை பார்க்கணும், அதுதான் மரணம், நம்மளோட டெத்து. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தவிர வேறு யாரும் அதை ஜீர்ணிக்க முடியாது, அதை நம்ம தான் பார்த்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாழ்க்கையில் நம்ம எது தொலைத்தாலும் செலவழித்தாலும் திரும்ப நம்ம அதை வாங்கிடலாம் கொண்டு வந்தாலும் எப்படியோ ஒன்று கொண்டு வந்துடலாம். ஆனால் நல்ல நேரம்னு ஒன்று போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நோய்வாய்ப்பட்ட ஆஸ்பத்திரியில் இல்லை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது தான் தெரியும் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி தெரியாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். உண்மைதான் அவர் சொல்கிறது. நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்போது தான் தெரியும் அவ்வளோ செலவு பண்ணுவோம், அது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி அவ்வளோ வேண்டுவோம். ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே உள்ள ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம அவ்வளோ வேண்டுவோம், நம்ம அவ்வளோ இது பண்ணுவோம். ஸோ அவர் சொல்கிறது கரெக்டு தான். எவ்வளோ தான் ஓடி பொன் பொருளை சேர்த்தாலும் அதில் எந்த சந்தோஷமும் பயனும் இல்லைங்கிறாரு அவர். உண்மையான சந்தோஷம் என்னென்னா, நம்ம நண்பர்களுடனும் உறவினர்களுடன் அப்புறம் ஃபேமிலிஸ் எவ்வளோ செலவு செய்கிறோமோ அந்த டைம், அதுதான் உண்மையான தருணம். நம்ம நோய்வாய்ப்பட்டோ இல்லை நம்ம அடுத்த ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கிற ஸ்டேஜில் அதுதான் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் நம்மளோட உடம்பை நம்ம கேர் பண்ணிக்குவோம். அந்த காலத்துலேயே சொன்ன மாதிரி தான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும் என்று சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கலாம். நான் சொன்னதை இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட என் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இருக்கும், இல்லை என்னோட நம்பர் இருக்கும், எதுனாலும் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவு மற்றவர்களுக்கு இது உதவும் என்று நம்புகிறேன் நான். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.